தற்போது கிடைத்த மற்றொரு முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். முப்படை தளபதிகளுடன் ராஜ்நாத் சிங் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தலைமை தளபதி மற்றும் முப்படைகளின் தளபதிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறார். பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ராஜ்நாத் சிங் இந்த முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறார். பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் முப்படை தளபதிகளுடன் ராஜ்நாத் சிங் தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இதனை மற்றொரு முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தலைமை தளபதி மற்றும் முப்படைகளின் தளபதிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ராஜ்நாத் சிங் இந்த முக்கிய ஆலோசனையில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார். பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் முப்படை தளபதிகளுடனும் ராஜ்நாத் சிங் இந்த ஆலோசனையில் தற்போது ஈடுபட்டு வருகிறார். இந்த ஆலோசனையானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தலைமை தளபதி மற்றும் முப்படைகளின் தளபதிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனையில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே 2 நாட்களாகவே பதற்றமான ஒரு சூழல் நிலவி வரும் நிலையில் தற்பொழுது பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் ஒரு முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த ஆலோசனை குறித்தான முழு விவரங்கள் சிவா. இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த 3 நாட்களாகவே ஒரு பதற்றமான நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. நேற்று இரவு அது சற்று அதிகரித்து தொடர் ஏவுகணை தாக்குதல்கள், தொடர் ட்ரோன் தாக்குதல்கள் போன்றவை எல்லாம் இரவு முழுவதும் நடைபெற்று வந்தன. அந்த தாக்குதல்களை எல்லாம் இந்திய ராணுவம் முறியடித்து வந்ததையெல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து வந்தோம். இந்த நிலையில இந்த தாக்குதல்கள் தொடர்பாகவும் அடுத்து எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாகவும் முப்படைகளினுடைய தலைமை தளபதி மற்றும் முப்படைகளுக்கு தலைமை தாங்கக்கூடிய தளபதிகளோடு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்போது ஒரு ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் படைகளுடைய தலைமை தளபதியாக இருக்கக்கூடிய ஜெனரல் அனில் சௌஹான், அதே போன்று கடற்படைக்கு தலைமை தாங்கக்கூடிய அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி, அதே போன்று ராணுவ படைக்கு தலைமை தாங்கக்கூடிய ஜெனரல் உபேந்திரா திவேதி, அதே போன்று விமானப்படைக்கு தலைமை தாங்கக்கூடிய மார்ஷல் ஏபி சிங், அதே போன்று டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஆர்.கே. சிங் ஆகியோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். குறிப்பாக 3 படைகளும் முப்படைகளும் எந்நேரமும் எல்லா தாக்குதலுக்கும் தயாராக தான் இருக்கிறது என்பதனை சுட்டிக்காட்டக்கூடிய வகையிலும் நேற்று இரவு முதல் நடைபெற்ற தாக்குதலுடைய நிலவரம், நம்மிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு, எதிர் நாட்டுகளிலிருந்து நாம் அழைத்திருக்கக்கூடிய ட்ரோன்களுடைய விவரம், ஏவுகணையுடைய விவரம், அந்த ஃபைட்டர் ஜெட்டுடைய விவரம் உள்ளிட்டவையெல்லாம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மூலமாக கேட்டறியப்பட்டு வருகிறது. நம்மிடையே நாம் ஏற்கனவே தெரிவித்தது போல ஒரு குறைந்தபட்ச ஒரு இயந்திரங்களையும் ஒரு ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் வைத்துதான் நாம் தற்போது இந்த தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறோம். இந்தியாவினுடைய பலம் என்பது பாகிஸ்தானுடைய ஒப்பிடக்கூட முடியாத அளவிலான ஒரு அசுர பலம் வாய்ந்ததுதான் இந்தியாவினுடைய ராணுவ பலம். எனவே தற்போது இந்த முழுமையான ராணுவ பலத்தை இந்தியா பயன்படுத்தினால் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடே இல்லாத ஒரு நிலை ஏற்படும். ஆனால் அது இந்தியாவுக்கு தேவையில்லாத ஒன்று. அங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொதுமக்கள் கூட பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் இந்தியா தெளிவாக இருக்கிறது. அந்த அடிப்படையில அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் மேல முதலில் தாக்குதலை நடத்திய இந்தியா, பாகிஸ்தானியர்கள் தொடர்ந்து பாகிஸ்தானுடைய ராணுவம் மட்டுமல்லாமல் பயங்கரவாதிகளுடன் இணைந்து பாகிஸ்தான் ராணுவம் தொடர் தாக்குதலை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாமானிய மக்கள் மீதும் தொடர்ந்து அரங்கேற்றி வருகிறது. நேற்றைய தினம் 5 பெண்கள் 3 குழந்தைகள் உட்பட ஒரு 15 பேர் இந்த தாக்குதல் காரணமாக இந்தியாவினுடைய எல்லையோர பகுதியில் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திகள் எல்லாம் இந்தியாவை மேலும் கோபமடைய செய்தது. எனவே இதன் காரணமாக பயங்கரவாதிகள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் என்பது அதன் பிறகு ராணுவ தளவாடங்கள் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலாக மாறியது. இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில பல்வேறு ட்ரோன், ஏவுகணைகள், ஃபைட்டர் ஜெட் போன்றவற்றை எல்லாம் எழுந்து நிற்கக்கூடிய பாகிஸ்தான் உலக நாடுகளிடம் கடன் கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தொடர்ந்து வெற்றிகரமாக செயல்பட்டு வரக்கூடிய முப்படைகளும் அடுத்தடுத்து மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் என்ன, அடுத்து என்ன மாதிரியான ஏவுகணைகளை நாம் தயார் செய்ய போகிறோம், பயன்படுத்த போகிறோம் என்பது போன்ற பல்வேறு ஆலோசனைகளை தான் தற்போது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான இந்த கூட்டத்தில் தற்போது விவாதிக்கப்பட்டு வருகின்றது. சிந்துஜா, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவா.